சிம்ம ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். சிம்ம ராசிக்கு எத்தனாம் வீடுகளை குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து பார்க்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடான நம்முடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகராசியிலிருந்து பார்க்குறார். அப்போ இங்கே 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 3 பாவகங்கள் இயங்கப் போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு ரொம்ப நாளாக கட்டணும் முயற்சி எடுக்கிறேன், முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்றை அடித்து செஞ்சு அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க, வீடு கட்டினதோடு அவ்வளோதான். ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், காசு கிடைக்க மாட்டேங்கி. ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார், கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும். அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க, நான் இவ்வளவோ அம்மாட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன், என்னை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு. அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம், கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கணும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சால்வ் ஆகும். அதேபோல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் ஏதேனும் வெளி மாநிலத்தில் வெளிநாடில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்போவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை. அதேபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்குது, அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடையும் பார்க்கார். அப்போ இந்த 6, 8 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம். அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று குரு பார்வை இருக்கணும். அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது. நிம்மதியான ஒரு செயல்பாடு, எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப போராடிட்டேன், போராட்டம் அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும், நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை. அப்போ 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே, ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே. பிரச்சனைங்கிறது சுமூகமாக முடியும். ஏன்னா 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்கும். இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக
சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.